பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மொய் பணம் வைப்பதால் செலவுகள் அதிகரிப்பதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக மக்கள் குரல் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். காலத்தில் மொய் வைக்கிறதுனால ஜனங்களுக்கு கொஞ்சம் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. என்ன காரணம்னாக்கா மாமன் மச்சாலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பதிலுக்கு பதில் அவங்க போடுவாங்க. அது ஒரு சேஃப்டி ஆகும். அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு பொழப்பு நடத்துவாங்க. ஆனால் இந்த நடைமுறை காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஆடம்பரமாகவும் அவங்க வசதிக்காகவும் ஒரு பெருமைக்காகவும் தான் செய்கிறாங்க. கடன்பட்டு உடம்பட்டு வந்து கல்யாணம் நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சு மொய் வர்றது கிடையாது. இப்போ நாகரிகம் வளர்ந்து போச்சு. வளர்ந்து போன கல்ச்செல்லாம் வந்து கிஃப்ட் பொருளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மொய் வைக்கிறதுனால நம்ம பின்னால் போட்டு தான் ஆகணும். மொய்ன்றது அதுதான். அதனால் மொய்யினால் பணம் உண்டு. அதாவது இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி காசாக இருந்து அவங்களுக்கு நல்ல விதமான உதவிக்கு அந்த காசு உபயோகப்படுது. இவ்வளோதான். அதனால் மொய் வைக்கிறதுனா நல்லது. திருப்பி நம்ம அது போட்டு தான் ஆகணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாக்கா கடன் வாங்குகிறோம். அது பொண்ணுக்கு நல்லது கிடையாது செய்யணும். அதுக்கு பணம் மாதிரி மொய் போட்டோமா நல்லாயிருக்கும். மொய் வாங்குறதுக்கு கொடுக்குறது பக்கத்தில் கடன் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். நாளைக்கு போகிறதுக்கு வரதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். கடன் வாங்குறதே வந்து மொய் விழும். அதை வச்சு தான் 4 பேர் நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு வாடகை கட்டணும் மண்டபத்துக்கு. ஒரு கை மொத்தம் வாங்குகிறோம். அதுக்கு நம்ம காசு கொடுக்க தேவைப்படும். அது இருந்தாக்கா அது எடுத்து அதில் வந்து கொடுக்கலாம் சார். மக்கள் குரல் பகுதியில் வாணியம்பாடி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.